Hi friends, welcome to Dusty Rides. இந்த மகாராஷ்டிரா ட்ரிப்பில் இது தேர்ட் டே. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே வந்து ட்ராவல் ஃப்ரம் பெங்களூர் டு மகாராஷ்டிரா. செகண்ட் டே கும்பே வாட்டர் ஃபால்ஸ் சைட் சீயிங் அண்ட் தென் ராப்லிங் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி நைட்டு நியர்பை பிளேஸ்லேயே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கொரிகாட் போர்ட்டுக்கு போகலான்னு கிளம்பினோம். டேய், நீங்க வண்டியை நிறுத்தாம ஓட்டுற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமேடா. திருநெல்வேலியில ஆரம்பிச்சு மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வரைக்கும் உங்க அக்கப்பூர் தாங்க முடியலையடா. ஸோ போகிற வழியில் ஃப்ரெஷ் அப் ஆகணும். சரி, எனிவே நம்ம ஆன் தி வேல நிறையா ரிவர்ஸ் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் கிளம்பிட்டோம். கரெக்டாக கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ரிவர் போடுச்சு. போய் பார்த்தோம். அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கலங்களாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சுற்றி பார்க்கும்போது சைடில் இருந்து ஒரு ரிவர் வந்து அந்த ரிவரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம். அது சும்மா கிறிஸ்டல் கிளியராக தண்ணி நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இங்கேயே குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நல்லா ஹாயாக ஒரு ஃப்ரெஷ் பாத் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம். மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன். வெளியில் வந்தோடனே லைட்டாக பசி எடுத்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியானம் சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம் அட நீங்க வேற. இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு. அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண. ஸோ போட்டு சாப்பிட்டு ஸோ கொரிகாட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்பாட் தென்பட்டுது. சீக்ரெட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. இது என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்று விசாரித்ததுக்கப்புறம் அந்த சீக்ரெட் ஃபால்ஸாக சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் ஒன் டைம். நான் என்ன போனது இல்லை அப்படின்றதுனால சரி போய் பார்க்கலான்ட்டு போனோம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே அவங்க என்ட்ரி டிக்கெட்டாக வந்து பர் ஹெட்டுக்கு 300 சார்ஜ் பண்ணாங்க. இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப அவ குடிவா ஒரே மிதி போனமே. ஸோ 2 பேர் 3 பேர் வந்தாலுமே அவங்க கூட ஒரு கார்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. போகிற வழி எல்லாமே உங்களுக்கு இந்த சீக்ரெட் பாயிண்ட்னு சொல்லி ஏரோ மார்க் போட்டு கைட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. சீக்ரெட் ஃபால்ஸ் கேட்கலாம் பாரு, கேரப்பைய மாதிரி ஒரு கேள்வியை. அந்த ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் இந்த ட்ராவல். பயங்கர க்ரீனிஷாக ஒரு நல்ல கிராஸ்லேண்டு. ஸோ ஃபுல்லாக சுற்றி மவுண்டெயின், அங்கங்கே ஃபால்ஸ் விழுகிறது, ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. ட்ராவல் ஃபுல்லாமே ஒரு டென் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு நாங்கள் சீக்ரெட் ஃபால்ஸை ரீச் பண்ணோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது. அங்கே குளிக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே வந்து குளிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி எனிவே அடுத்தது குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சேஃப்டி கிட்டு கொடுத்தாங்க. ஸோ அது இல்லாமல் அங்கே யாரையும் குளிக்க அலோவ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் நல்லா ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம சேஃப்டி ஜாக்கெட் இல்லாமல் குளிக்கலாம். ஸோ பட் கொஞ்சம் அதுவும் ரிஸ்க்கு தான். ஏன்னா ஜம்ப் பண்ணும்போது நல்லா டெப்த்து போகும்போது கீழே அடியில் பாறையெல்லாம் இருக்குது. நான் ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் பாறையில் நல்லாவே டச் பண்ணிட்டு வந்தேன். Always sorry, the conclusion. Even though I offer all of the solutions, I wish you loved me like I love you, it's stupid. When I'm alone with you, I never feel lucid. I wish I wasn't struck by. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ பெட்டர் வந்து சேஃப்டி ஜாக்கெட்டோட ஸ்விம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். டயர்டாக மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
தண்ணி எப்படி உண்டாகுது? அது மானத்துல இருந்து உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பானி பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல. ஸோ இங்கே என்ன ஒரு ட்ரிங்க் பண்ணி தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் அதிகமாக பே பண்ணாலும் தே ஒன்ட் அக்செப்ட் அப்படின்றது அவங்க மெயினாக வச்சுருக்காங்க. வந்து ரொம்ப புனிதமான இடமா அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல ட்ரிங்க் பண்ணிட்டோ இல்லை ஸ்மோக்கிங்கோ பெருசாக அலோடு கிடையாது. நீட்டாக இருக்க இடம், போனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நிறைய டைம் ஜம்ப் பண்ணோம், கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணோம். நல்லா தண்ணி கிளியராக நல்லா கூலாக நல்லா ஃப்ரெஷ் ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ குளித்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டு கொரிகாட் ஃபோர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் பிளேஸ் வந்து கொரிகாட் ஃபோர்ட். நாங்கள் அங்கே எதிர்பார்த்ததை விட 1000 டைம்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஃபீலை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.